ஜூலை 12 நேற்று அண்ணாமலை வந்து போதை ஒழிப்புக்கு எதிரான ஒரு விழிப்புணர்வு மாநாடு ஒன்று நடத்தி முடிச்சிருக்கார். மிக பிரம்மாண்டமான மாநாடு, பல கோடி செலவு பண்ணி மாநாடு. ஆனால் நேர்மையாக வேலை செஞ்ச ஒரு நபருக்கு இத்தனை கோடி எப்படி வந்துச்சுன்னு நம்ம யாரும் கேட்கக்கூடாது, அது வேறு விஷயம். நேர்மையான நபர்னு அண்ணாமலை கிளைம் பண்ணிக்கிறாருல்ல. அப்போது நேர்மையான இப்போது பாரதிய ஜனதா கட்சியில் இருந்தார், பாரதிய ஜனதா கட்சியை விட்டு வெளியே வந்துட்டார். இப்போ அவர் ஒரு தனிநபராக ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கலான்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கார். அப்போ ஏற்பட்ட நபருக்கு எப்படி இத்தனை 100 கோடி செலவு பண்ணி ஒரு பிரம்மாண்ட மாநாடு நடத்த முடியுதுன்னு தெரியல. ஆனால் டிவி சேனல்காரெல்லாம் பிரம்மாண்டத்தின் உச்சம் தமிழகம் காணாத அப்படிலாம் போடுறான். அது எப்படி வந்துச்சுன்னு எவனும் கேட்க மாட்டான், அது வேறு விஷயம். அப்படி போதைக்கு எதிரான விழிப்புணர்வு மாநாடு ஒன்று நடத்தியிருக்கார் அண்ணாமலை. அதுக்கு முன்னாடி வரைக்கும் போதைக்கு எதிராக ஒரு வார்த்தை கூட சொல்லாத அண்ணாமலை ஒரு மாநாடையே நடத்தி முடிச்சிருக்கார். அவர் அந்த மாநாட்டில் என்ன பேசியிருக்கார் அப்படிங்கிறத குறித்து தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஒவ்வொன்றா பார்த்துருவோம். முதல்ல அந்த மாநாடு செட்டப்பை பார்த்தீங்கன்னா, பெருசாக அண்ணாமலையை மட்டும்தான் முன்னிறுத்தியிருப்பாங்க. மீதி எல்லாம் வந்து சும்மா ஜென்ரலாக வந்து எல்லாரும் ஒன்று சேர்ந்து தலைவர்களை உருவாக்குறோம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கார். தலைவர்களை உருவாக்க போகிறோம், வி த லீடர்ஸ், நாம் எல்லா தலைவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவர் இயக்கத்தை ஆரம்பித்து அதில் ஆன்லைனில் மெம்பரை சேர்த்துக்கிட்டு இதை வந்து 2031 அரசியல் கட்சியாக மாற்ற போகிறேன், இல்லைனா அதுக்கு முன்னாடி அரசியல் கட்சியாக மாற்றிட்டு 31 தேர்தலில் மட்டும்தான் நான் நிற்க போகிறேன், இப்போ 26 மாற்றத்தை கொடுத்த மாதிரியே அப்பயும் மக்கள் மாற்றத்தை கொடுக்க போகிறாங்க, ஆட்சி மாறப்போகுது, நாம் தான் ஆட்சி பிடிக்க போகிறோம் அப்படின்னு வசனம் பேசுகிறார். இந்த 39 வயசு கீழே இருக்கக்கூடியவங்க 2026 தமிழகத்தில் ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தினாங்க. 2031 மற்றும் ஒரு மிகப்பெரிய ஆட்சி மாற்றத்தை அவங்க ஏற்படுத்த தான் போறாங்க. அதுல யாருக்கும் எந்த விதமான 26 மக்கள் பாரம்பரியமாக இருந்த திராவிட கட்சிகளை, திராவிட இயக்கத்தை வீழ்த்திட்டு, அதாவது பெரும்பான்மையாக இல்லாமல் கூட ஒரு மாற்று வேணும் அப்படிங்கிற மனநிலையில் தாவேகாவை தேர்ந்தெடுத்திருக்காங்க. இப்போ தாவேகாவை தேர்ந்தெடுத்து இன்னும் 2-3 மாதம் கூட முழுமையடையலை. சரி, அண்ணாமலை பார்வையில் 2031 ஒரு மாற்றம் வரும் அப்படின்னா 5 வருஷத்தில் அந்த மாற்றம் வந்து மக்களுக்கு சலிச்சு போயிடுமா? ஏற்கனவே ஒரு மாற்றத்துக்காக தாவேகாவை விஜய் அவர்களை தேர்ந்தெடுத்தது சரி அப்படின்னா 5 வருஷத்துக்குள்ளே அந்த மாற்றம் வந்து போர் அடிச்சிருமா என்ன? வேண்டான்னு ஆகிடுமா? அதுக்கப்புறம் இன்னொரு மாற்றுப்பா, அண்ணாமலை அதை விட சூப்பராக பேசுவாப்பில், விஜய் பேசவே மாட்டார், பத்திரிகையாளர் சந்திப்பே நடத்த மாட்டார், அதனால் அண்ணாமலை சூப்பராக பேசுவார், அதனால் அண்ணாமலை நல்லா விளம்பரம் பண்ணுவார், பத்திரிகையாளர்களுக்கு காசு கொடுத்து பேச சொல்லுவார், கேள்வி கேட்க வேணான்னு சொல்லிடுவார், அண்ணாமலை நிறைய விளம்பரம் பண்ணிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாங்கினா அவன் வணக்கங்கண்ணா அப்படின்னு விஜய் பாட்டை பாடுவார். அதனால் நம்ம 2031 வந்து தாவேகாங்கிற ஆட்சி மாற்றத்தை விட்டுட்டு இன்னொரு வி த லீடர்ஸ்னு ஏதாவது ஒரு பேரில் கட்சி ஆரம்பிப்பாங்க, அதுக்கு ஒரு மாற்றத்தை கொடுத்துருவோம் அப்படிங்கிறது மக்கள் முடிவு பண்ணுவாங்களா? தமிழ்நாடு இன்னும் வெண்டைக்காய் கத்திரிக்காவா போகிற வரவெல்லாம் கிள்ளி பார்க்குறதுக்கும் சுரண்டி பார்க்குறதுக்கும் இன்னையா இது? இதில் அந்த செட்டப்பை பேச வந்தது எதுக்குன்னா, செட்டப்பில் யாருமே யார் தலைவர், யார் முன்னோடி, யார் வழிகாட்டி எதுவும் கிடையாது. அண்ணாமலை சுற்றி 4 பேர் நிற்கிற மாதிரி ஒரு பேனர், வேறு ஒன்றும் கிடையாது. அண்ணாமலை தான் நான் வரவங்களை தலைவராக்குவேன்னு பேசுகிறாரா முதல் முறை? வேறு யாரும் பேசுனது இல்லையா? அப்படின்னா கிடையாது. இங்கே தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்ட மாநில கட்சிகள் அனைத்துமே வந்து நாங்கள் தலைவர்களை உருவாக்குறோம், அடுத்த தலைமுறைக்கு வலுவான அரசியலை கொண்டு போகிறோம் அப்படின்னு தான் உருவாகுது. அதுலேயும் கூட மிக குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, பேசும்பொழுது எப்பொழுதுமே விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் வந்து தான் எல்லா இடத்துலையுமே நான் தொண்டர்களை உருவாக்கலை, தொண்டர்கள் உருவாக்கணும்னு நினைக்கல, தலைவர்களை உருவாக்கணும்னு நினைக்கிறேன், நான் தலைவர்களைத்தான் உண்டு பண்ணணும்னு இந்த பணியில் இருக்கேன், என்ன தியாகம் பண்ணி நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசுவார். சரிப்பா, திருமா பேசுனா அண்ணாமலை பேசக்கூடாதா? திருமா மட்டும்தான் தலைவர்களை உருவாக்கணுமா? அண்ணாமலை வாங்கினா நாங்களும் தலைவர்களை உருவாக்குறாங்கண்ணா அப்படின்னு பாட்டு பாடக்கூடாதா? அப்படின்னா அப்படியும் நம்ம சொல்லலை. தலைவர்களை உருவாக்கக்கூடிய ஒரு இயக்கம், ஏற்கனவே கிட்டத்தட்ட 40-45 ஆண்டுகால அனுபவம் கொண்ட ஒரு தலைவர், அவர் நடத்துகிற ஒரு இயக்கம், கட்சி என்ன வழிமுறையை கையாண்டு தலைவர்களை உருவாக்கிக்கிட்டு இருக்கு. இப்போ நான் தலைவர்களை உருவாக்க போகிறேன் அப்படிங்கிற நபர் வந்து என்ன வழிமுறையை கையாளுறார்? இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் அண்ணன் திருமாவே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உயர்ந்த தலைவர். அவரே வந்து அவரோட கட்சிகளில் கூட்டங்களில் அவர் யாரை வழிகாட்டியா என்ன பாதையை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படிங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணுவார். ஒரு மாநாடு நடத்துகிறாருன்னா தந்தை பெரியாரோட புகைப்படம் இருக்கும், அண்ணல் அம்பேத்கரோட புகைப்படம் இருக்கும். இதே மது மற்றும் போதை ஒழிப்பு மாநாடை விடுதலை சிறுத்தைகள் கட்சி மிக பிரம்மாண்டமாக வெற்றிகரமாக நடத்தி முடித்தாங்க. அந்த மாநாட்டில் போதைக்கு எதிராக யாரெல்லாம் செயல்பட்டாங்களோ அவங்களோட அத்தனை பேரோட கட் அவுட்டுகளையும் வச்சுருந்தாங்க.
குறிப்பாக ராஜாஜியோட கட் அவுட்டும் வச்சுருந்தாங்க. அதில் விமர்சனம் ஏற்பட்டுச்சு. அது விமர்சனம் தான். அந்த விமர்சனத்தை ஏற்றுக்கவும் செஞ்சார் அண்ணன் திருமா. இருந்தாலும் இந்த சின்ன சின்ன முன்னெடுப்புகள் யார் செஞ்சுருந்தாலும் ஒரு சிறு இயக்கமாவோ ஒரு முன்னெடுப்போ மக்கள்கிட்ட பாதிப்பு ஏற்படுத்துகிற அளவுக்கு யார் அந்த முன்னெடுப்பை செஞ்சுருந்தாலும் அவங்கள நினைவு கூர்ந்து இந்த மாநாட்டை நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மது மற்றும் போதை ஒழிப்பு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத மிக சிறப்பான ஒரு பேருரை ஆற்றியிருந்தார் அண்ணன் திருமா. அப்படியே நீங்கள் வந்து அவர் எப்படி தொண்டர்களை வழி நடத்துகிறாரு, எப்படி வழி நடத்தி கொண்டு போகணும்னு நினைக்கிறாரு, யாரை வழிகாட்டியாக அவர் காட்டுறாரு, எந்த பாதையை நம்ம தேர்ந்தெடுக்கிறோன்னு எப்படி விளக்குறாரு தொண்டர்கள்கிட்ட. ஆமாம் நமக்கு அம்பேத்கரிய பாதை தான், ஆமாம் நமக்கு பெரியாரிய பாதை தான், ஆமாம் நமக்கு மார்க்சிய பாதை தான். இவங்கெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எளிய மக்கள் முன்னுக்கு வரணும்னு சொல்லியிருக்காங்க, பாகுபாடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, சமூக நீதியை வலியுறுத்தியிருக்காங்க. இங்கே எந்த வழியிலெல்லாம் சுரண்டல்கள் ஏற்படுதோ அந்த வழியெல்லாம் கண்டறிஞ்சு இப்படியெல்லாம் சுரண்டல் ஏற்படுதுன்னு அதுக்கு எதிராக அவங்க போராடி இருக்காங்க, நம்மளையும் போராட தூண்டியிருக்காங்க. அப்போது நமக்கு வழிகாட்டிய தலைவர்கள் இவர்களை நம்ம பின்பற்றுறோம் அப்படிங்கிறது எல்லா இடங்கள்லையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வெளிப்படுத்தும். நாம் இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சியை போய் ஆஃப்டர் ஆல் அண்ணாமலை கூட நம்ம ஒப்பிடணுமா அப்படின்னு நினைக்காதீங்க. நாம் ஒரு தவறான அண்ணாமலை வந்து ஒரு மோசமான உதாரணம்னு சொல்லும்போது எது சரின்னு சொல்ல வேண்டியது இருக்குல்ல, எது ஏற்கனவே சிறப்பாக எது இருக்குதுன்னு நம்ம காட்ட வேண்டியது இருக்குல்ல, அதுக்கு அப்படி தான் சொல்கிறோம், கம்பேர் பண்ணலை. விடுதலை சிறுத்தைகள் கட்சியை போய் ஆஃப்டர் ஆல் அண்ணாமலை கூட போய் நம்ம கம்பேர் பண்ண முடியுமா? ஒரு சாதாரண ஒரு படிப்பறிவு, அதாவது வெறும் ஏட்டறிவு மட்டும் வச்சுக்கிட்டு பொது அறிவுங்கிறதே இல்லாத ஒரு அண்ணாமலையை, அரசியல்னா என்னன்னே தெரியாத ஒரு அண்ணாமலைக்கு, அரசியலுங்கிறது மக்கள் பணினே புரியாத ஒரு அண்ணாமலைக்கு, காசு கொடுத்தா எங்கே வேணால் வாய வைக்கலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற அண்ணாமலையை போய் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை போய் நம்ம கம்பேர் பண்ணுவோமா? அண்ணாமலை ஜஸ்ட் அண்ட் ஆஃப்டர் ஆல் அண்ணாமலை, அவ்வளோதான். ஒரு சுயநலவாதி, அவ்வளோதான். காசுக்கு எங்கேயும் கூவக்கூடிய ஒரு நபர், அவ்வளோதான். காசு வாங்கிட்டு யாருக்காக என்ன வேஷம் வேணால் போடக்கூடிய ஒரு வேடதாரி, அவ்வளோதான் அண்ணாமலை. ஸோ ஒரு தலைவர்களை உருவாக்குற இயக்கம் எப்படி இருக்குது, எப்படி செயல்படுது, யாரை வழிகாட்டியாக மாற்றுது, ஒரு தலைமை பண்புனா என்னன்னு சொல்லுது, என்ன கொள்கையை, என்ன உறுதியை, என்ன வழிமுறையை பின்பற்றணும்னு வழிகாட்டுது. அதே அண்ணாமலை அந்த மேடையில் கிட்டத்தட்ட 45 நிமிஷம் ஆத்துறாரு. என்ன வெங்காயத்தை உரிச்சிருக்காருன்னு நீங்கள் போய் பாருங்கள். என்ன சொல்லியிருக்காரு, எப்படி தலைவர்களை உருவாக்கணும்னு நினைக்கிறார். அதே போல் இந்த மது மற்றும் போதை ஒழிப்புக்கு எதிராக 2 பேர் நடத்தின மாநாடு எடுத்துங்களேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இவர் அண்ணாமலை அதுக்கு எதிராக ஒரு மாநாடு நடத்தினா ஒரு பய சீண்ட மாற்றான், திரும்பி பார்க்கலங்கிறது வேற. ஆனால் இந்த பாஜக கட்சி, இந்தி இசை போன்றவர்கள்லாம் அண்ணாமலை ஏதாவது கேள்வி எழுப்பியிருக்காங்களான்னா நீங்கள் போய் பாருங்களேன், ஒரு கேள்வி கிடையாது. ஏன் இந்தி இசை போய் அண்ணாமலையை கேள்வி எழுப்பணும் அப்படின்னா, இதே இந்தி இசை சவுந்தரராஜன் வந்து அண்ணன் திருமா விடுதலை சிறுத்தைகள் கட்சி மது மற்றும் போதை ஒழிப்புக்கு எதிராக மாநாடு நடத்தும் போது அவ்வளவு பேச்சு பேசியிருக்கு இந்த இந்தி இசை, அவ்வளவு அவதூறு பரப்பியிருக்கு இந்த இந்தி இசை. அண்ணன் திருமாவுக்கு என்னது ஆல்கஹால் டெஸ்ட் எடுக்கணும்னு பேசியிருக்கு இந்த இந்தி இசை. அந்த அண்ணன் திருமா எப்பவுமே ஒரு மாதிரி உணர்ச்சி வயப்பட்டு, அதாவது ரொம்ப கோவப்பட்டு வார்த்தையை விட்டு நம்ம பார்த்ததில்லை. எவ்வளோ கோவம் இருந்தாலும் ஆத்திரம் இருந்தாலும் ரொம்ப பத்திரிகையாளர்களை நிதானமாக அணுகக்கூடியவர். அப்பேற்பட்டவரே அந்த மது மற்றும் போதை ஒழிப்பு மகளிர் மாநாட்டில் தமிழிசை வேணா குடிச்சிருக்கலாம், நான் குடிச்சதில்லைன்னு சொல்லிட்டு அப்படி பேசக்கூடியவர் இல்லை. மறுநாளே அதுக்கு வருத்தம் தெரிவித்தார். ஆனால் அப்படி பேசக்கூடியவர் அண்ணன் திருமாவையே அப்படி பேசுகிற அளவுக்கு கேவலமாக பேசின ஒரு நபராக இந்த இந்தி இசை இருந்தாங்க. கேவலமாக அவதூறு பரப்பக்கூடிய ஒரு நபராக இந்த இந்தி இசை இருந்தாங்க. மக்களுக்கான ஒரு மாநாடு, மக்களுக்கான ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடியது. யார் வேணா இதில் கலந்துக்குங்க, யார் வேணா இதை வலுப்படுத்துங்க அப்படின்னு அறிவிச்சுட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநாடு நடத்துச்சு. ஆனால் அந்த மாநாடு நடத்தி முடிக்கிறதுக்குள்ள அப்பப்பா விடுதலை சிறுத்தைகள் சந்தித்த அவதூறு, பழி சொல், கிண்டல், கேலி இதெல்லாம் வந்து வேற எந்த இயக்கமும் சந்திக்காத ஒன்று. அப்படி விடுதலை சிறுத்தைகள் கட்சியை விமர்சித்த இந்தி இசை இன்னைக்கு அண்ணாமலையை உங்கள் கட்சியிலேருந்து துரோகம் பண்ணிட்டு தானே அண்ணாமலை வெளியே வந்திருக்காரு. உங்கள் கட்சியை விட்டு பதவி இல்லைன்னு தானே அண்ணாமலை வெளியே வந்திருக்காரு. உங்கள் முதலாளி, உங்கள் பார்வைப்படி நீங்கள் மக்களை சொல்லி ஏமாற்றணும்னு ஒரு பதில் வச்சுருக்கீங்களே, அந்த பதில் படி உங்கள் கட்சியை ஏமாற்றிட்டு துரோகம் பண்ணிட்டு அண்ணாமலை வந்திருக்காரு. அப்போ நீங்கள் விமர்சிக்கணுமா இல்லையா? விமர்சிக்க மாட்டாங்க. இந்தி இசை விமர்சிக்க மாட்டாங்க. ஏன்னா இந்தி இசையோட ஓனர்களான டெல்லி முதலாளிகள்கிட்ட போய் அனுமதி வாங்கிட்டு தான் அண்ணாமலை வந்து நான் போய் முதலாளி அமித்ஷா முதலாளி, மோடி முதலாளி, ஆர்எஸ்எஸ் முதலாளி, நான் போய் என்ன பண்ணுறேன், நம்ம கட்சின்னு எவ்வளோ அந்தர்பல்ட்டி அடித்து பார்த்தாச்சு, எவ்வளவோ செலவு பண்ணிட்டோம், ஆயிரக்கணக்கான கோடி கொட்டி நான்
வண்டி எடுத்துக்கிட்டு பாத யாத்திரையெல்லாம் போயிட்டேன். எது பெரிய வேன் எடுத்துக்கிட்டு பாத யாத்திரையெல்லாம் போயிட்டேன். என்னென்னமோ உருட்டி பார்த்துட்டேன். இந்த மக்கள் வந்து நம்மளை நம்ப மாட்றாங்க. பாஜகங்கிற பேர் வச்சுக்கிட்டு போனால் நம்ப மாட்றான். அந்த வேஷத்தை போட்டு நம்ம போவேனா, வேற வேஷத்தை கையில் எடுக்கிறேன். இங்கே பாருங்க முதலாளி விஜய் வந்தார், மாற்றம்னு சொல்லிட்டு உள்ள நுழைஞ்சிட்டாரு. அப்போது நான் அண்ணாமலைன்னு எனக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது அப்படின்னு அவரே யாரா சொன்னது, நான் தான் முதலாளி சொல்லிக்கிறேன் அப்படின்னு அண்ணாமலைக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்னு அண்ணாமலையே சொல்லிக்கிட்டாரு. இப்படி எனக்கு ஃபேன்ஸ் பேஸ் இருக்குது தமிழ்நாட்டில். அதே போல் நான் விஜய் ஃபார்முலாவை நான் கையில் எடுக்கிற முதலாளி, அமித்ஷா முதலாளி, உங்கள் காலில் விழுற முதலாளி, இதே ஃபார்முலாவை நான் கையில் எடுக்கிற முதலாளி, ஒரு அமைப்பை உருவாக்குற முதலாளி, கட்சி ஆரம்பிக்கிற முதலாளி, ஆட்சியை பிடிக்கிற முதலாளி, அமித்ஷா உங்கள் காலடியில் கொடுக்குற முதலாளி, அவ்வளோதான் நீங்கள் வச்சுக்கோங்க ஆட்சியை அப்படின்னு சொல்லிட்டு பர்மிஷன் வாங்கிட்டு வந்து இங்கே இந்த வேலையெல்லாம் திருட்டுத்தனத்தை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால, பிரம்மாண்டமாக மாநாடு போட்டுக்கிட்டு இருக்கிறதுனால நம்ம இந்தி இசையாக்கா கேள்வி கேட்க மாட்டாங்க. ஆனால் திருமாக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு மது மற்றும் போதை ஒழிப்பு மாநாட்டுக்கு ஏற்பட்ட நெருக்கடி இவங்களுக்கு ஏற்படாது. ஏன் அவங்களுக்கு நெருக்கடி ஏற்பட்டுச்சு? அவங்க உண்மையாலுமே மக்கள்கிட்ட மிக தீவிரமான பிரச்சாரத்தை முன்னெடுத்தாங்க. அவங்க எடுக்கிற பிரச்சாரம் வந்து ரொம்ப சரியாக களத்தில் கொள்கை ரீதியாக புரிதலோட மக்கள்கிட்ட வெளிப்பட்டா இந்த சாராய முதலாளிக்கும் சாராயத்தை வித்துக்கிட்டு இருக்கிற அரசுக்கும் பாதிப்பு ஏற்படும். மக்கள் விழிச்சுக்கிட்டான்னா அது முதலாளிகளுக்கு பெரும் பிரச்சனை. அப்படிங்கிறதுனால அங்கே நடக்கிற அந்த மாநாட்டையே அது ஜஸ்ட் லைக் தட்டுன்னு அதை வந்து ஒல்ட்டி விட்டோம்னு வச்சுங்களேன், களைச்சி விட்டோம், அதை மதிப்பு குறைச்சிட்டோம், அவதூறு பரப்பிட்டோம்னா பிரச்சனை கிடையாது. முதலாளிகளும் சேஃபு, அரசும் சேஃபு. இப்போ அண்ணாமலைக்கு அந்த மாதிரி ஏதாவது நெருக்கடி வருமானா, அண்ணாமலை முதலாளிங்க தான் அண்ணாமலையே இந்த மாதிரியெல்லாம் மாநாடு போட வைக்கிறாங்க. அண்ணாமலைக்கு நெருக்கடி வராது. அண்ணாமலை பேசுகிறதும் அப்படியே போய் இளைஞர்கள்கிட்ட கருத்தியல் ரீதியாக கொள்கை ரீதியாக போய் பாதிப்பை ஏற்படுத்துறாரு. அப்போது என்ன வெங்காயத்துக்கு அண்ணாமலைக்கு நெருக்கடி வரப்போகுது? அதுவும் அவங்களுக்கு பெரிய முதலாளி டெல்லி முதலாளி இருக்கும்போது துணையா. அப்போ டெல்லி முதலாளி துணையாக இருக்கிறதுனால இங்கே இருக்கிற இந்தி இசை அக்கா போன்றவர்களே அவங்கள எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டாங்க. எச் ராஜா போன்ற நபர்கள் கேள்வி எழுப்ப மாட்டாங்க. அப்புறம் ஏன் இன்ன பிற நபர்கள் இதே விசிகா மாநாடு அறிவிக்கும் போது நாங்கள் தான் பிஹெச்டி முடிச்சிருக்கோம் இதுக்கு முன்னாடி அப்படின்னு சொன்ன அன்புமணி ராமதாஸ் இதுக்கு ஏதாவது வாய் திறப்பாருன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? எப்படி வாய் திறப்பாரு பாருங்க. அதெல்லாம் அதிசயம். அப்படி வாய் திறக்க மாட்டார். இந்த மாநாடு நடக்கும்போது தான் நாங்கள் பிஹெச்டி முடிச்சிருக்கோம், அவங்க ஜூனியர் எல்கேஜி அப்படின்னு விசிகாவை சொன்னார். விசிகாவே எல்கேஜி அப்படின்னா அண்ணாமலை என்ன பால்வாடி குழந்தையா, இல்லை வாயில் விரல வச்சு சப்பிக்கிட்டு இருக்கிற குழந்தையா? அதாவது 6 மாத குழந்தை 1 வருஷம் குழந்தைன்னு சொல்ல வரேன் நான். அப்போ அண்ணாமலை அந்த மாதிரி குழந்தைன்னு நீங்கள் அன்புமணி ராமதாஸ் விமர்சிச்சிருக்கணும்ல. அந்த சமயத்தில் தான் நான் தலித்த முதலமைச்சர் ஆகிறேன்னு உருட்டினார் வேறு யார்? அன்புமணி. தலித்துகள் எங்களை நம்பினா நாங்கள் முதலமைச்சர் ஆகிடுவோம் அப்படின்ட்டு. இப்போது 4 சீட்டு வச்சுக்கிட்டு போய் எங்கள் மனைவிக்கு சௌமியாவுக்கு அவங்க பேச்சு திறமை நிறையா இருக்குது, அதனால் துணை முதலமைச்சர் பதவி வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்காப்புல, அடி போட்டுக்கிட்டு இருக்காப்புல, சால்வை போடுறது சந்திப்பை நடத்துறது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு நெருக்கடி கொடுத்த யாருமே அண்ணாமலைக்கு நெருக்கடி கொடுக்க மாட்டாங்க. அண்ணாமலையை ஒரு பொருட்டா நான் மதிக்கலப்பா அப்படின்லாம் கிடையாது. அண்ணாமலைக்கு நெருக்கடி கொடுக்கக்கூடாதுங்கிறதான் அண்ணாமலையோட முதலாளி எல்லாருக்கும் உத்தரவாக போட்டிருக்காரு. ஏன்னா அண்ணாமலைக்கு முதலாளி தான் இங்கே யாரெல்லாம் விசிகாவுக்கு நெருக்கடி கொடுத்தாங்களோ அவங்களுக்கும் முதலாளி. புரியுதுங்களா? அவ்வளோதான் மேட்ரு. அதே போல் அந்த பொள்ளாச்சிங்கிறத, பொள்ளாச்சியில் போயிட்டு பொள்ளாச்சி எவ்வளோ பெரிய வீரம், அதாவது வரலாறு மிக்க மண், வீரம் விளைஞ்ச மண்ணுன்னு சொல்கிறதுக்கே நமக்கு தயக்கமாக இருக்குது. ஏன்னா இவனுங்கெல்லாம் மீசையை முறுக்கிக்கிட்டு ஜாதி வெறியெல்லாம் வீரம்னு பேசி பழக்கிட்டானுங்க. வீரம் விளைஞ்ச மண்ணுனாலே ஜாதி வெறின்ற மாதிரி ஆயிடுது. அதனால் வரலாற்று பெருமை மிக்க மண். இந்தி திணிப்புக்கு எதிராக மிகப்பெரிய இந்திய இராணுவத்தையே எதிர்த்து நின்ற மண் அந்த பொள்ளாச்சி மண். இந்திய இராணுவம் இந்திய மாநிலத்தில் திணிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு போராட வந்த மக்களை, சொந்த நாட்டு மக்களை, சொந்த குடிமக்களை அந்த நாட்டு இராணுவமே சுட்டு படுகொலை செஞ்சதை பொள்ளாச்சியில் தான். இராணுவமே வந்து நெஞ்சில் புல்லட்டை இறக்குனாலும் குண்டுகளை பாய்ச்சினாலும் இந்தி எதிர்க்கிறத கைவிட மாட்டோன்னு மருத்துவமனையிலிருந்து குண்டடிப்பட்டு காலில் மருத்துவமனையிலேருந்து திரும்ப வந்து நெஞ்சில் குண்டடியை வாங்கிக்கிட்டு தமிழுக்காக ஈகம் செய்த மண் இந்த தமிழ் மண், குறிப்பாக பொள்ளாச்சி. 3 வயசோ 5 வயசோ குழந்தை உட்பட அதில் அந்த இந்திக்கு எதிரான போரில் புல்லட்டுகளால் சதிக்கப்பட்டிருக்கு. அப்பேற்பட்ட பெருமை மிக்க வரலாறு கொண்ட பொள்ளாச்சியை இன்னைக்கு சில நாசக்கார கும்பல்லாம் சேர்ந்து நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த நாசக்கார கும்பலில் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிறது அண்ணாமலை. அந்த மண் எச்சரிக்கையாக இருக்கணும், தமிழ்நாடே எச்சரிக்கையாக இருக்கணும். குறிப்பாக அண்ணாமலை போன்ற நபர்கள் வந்து தன்னுடைய சாதிய காரணம் காட்டி குறி வைக்கிறது எல்லாமே இந்த மாதிரியான கொங்கு பகுதிகளை தான் குறி வைக்கிறாங்க. எச்சரிக்கையாக இருங்க. அதனோட ஆரம்ப புள்ளியாக பொள்ளாச்சியில் தொடங்கப்பட்டிருக்கு. இளைஞர்கள் எச்சரிக்கையோடு இருக்கணும்.
அதோட அண்ணன் திருமா அந்த மாநாட்டில் பேசினதை நீங்கள் கவனிச்சிங்கன்னா நம்ம சிறப்பான உரைன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அதில் போதை எந்த வழியிலெல்லாம் இருக்குது, என்னென்ன வழியிலெல்லாம் போதை இருக்குது, வெறுமனே டாஸ்மார்க்கில் சரக்கு வாங்கி குடிக்கிறது தான் போதையா, வெறுமனே டாஸ்மார்க்கில் சரக்கு வாங்கி கொடுக்குறது தான் போதையா, இல்லை வேறு என்னெல்லாம் நீ எந்த வழியிலெல்லாம் போதை பயன்படுத்தியிருந்தாலும் அதை எல்லாத்தையும் கைவிடணும் அப்படின்னு கிட்டத்தட்ட போதையை பற்றி ஒரு ஆராய்ச்சி மாணவன் பேசுனா எப்படி இருக்குமோ அப்படி ஒரு ஆராய்ச்சி மாணவனா இந்தந்த வழியிலெல்லாம் நீ எந்த வழியில் போதையை எடுத்துக்கிட்டு இருந்தனாலும் அதை கைவிடணும் அப்படின்னு பேசியிருப்பார். போதையை கைவிடுறது எதுக்காக கைவிடணும் அப்படின்னா, நம்மளோட ஈடு இணை இல்லாத மனிதன் எந்த அளவுக்கு சாதிப்பான், அவனால் என்ன முடியுன்றது எல்லையே இல்லை, அப்பேற்பட்ட மனித வளம் நாசமாகிக்கிட்டு இருக்கு. அதுவும் திட்டமிட்டு பட்டியல் பிரிவு தலித் மக்கள் வசிக்கக்கூடிய இடமோ, வன்னியர் மக்கள் ஒடுக்கப்பட்ட அல்லது மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் வசிக்கக்கூடிய இடங்களில் திட்டமிட்டு அரசு இந்த டாஸ்மாக் கடைகளை திறந்திருக்கோ அப்படிங்கிற சந்தேகம் இருக்குது அப்படிங்கிற கேள்வியும் எழுப்பியிருந்தார். ஏன் இந்த எளிய மக்கள் வசிக்கிற இடத்துல மட்டும் டாஸ்மாக் அதிகமாக இருக்குது, ஏன் வேறு எங்கேயும் இல்லை அப்படிங்கிற மிக முக்கியமான கேள்வி எழுப்பியிருந்தார். போதை வெறும் சாராயம் மட்டும் இல்லை, டாஸ்மாகில் இருக்கிறது மட்டும் இல்லை அப்படின்னு சுண்டக்கஞ்சி கிண்டக்கஞ்சின்னு எல்லா வகையாக கல் உட்பட அத்தனையும் போதை தான், எதுவுமே இதுக்கு மாற்று இது, அதனால் இதை கொடுத்துருவோம் அப்படின்னு சீமான் மாதிரி கிறுக்குத்தனமாக எந்த இடத்துலையும் இது இல்லை. கிளியர், போதைன்னா எல்லாம் போதை. போதை மனித வளத்தை நம்மளோட சுய நிலையை இலக்க செஞ்சு நம்மளோட மனித வளத்தை இலக்க செய்து, அதுவும் குறிப்பிட்டு அதுலேயும் ஒரு அரசியலாக எளிய மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்கிற இடத்துல இந்த கடையை நிறுவி நம்மளோட மனித வளத்தை நம்மளோட வளத்தை காலி பண்ணியிருக்கான். இந்த அரசியல் சூழ்ச்சியை புரிஞ்சுக்காமல் ஒன்றுமே பண்ண முடியாது, நாம் இதிலிருந்து மீண்டு எழணும், இதை எதிர்த்து கேள்வி கேட்கணும்னு நான் திரும்ப பேசியிருப்பார். சீமான் இதுக்கு எதிராக கள்ளுக்கடையை கொண்டு வந்தாலும் நம்பக்கூடாது, கள்ளுக்கடைங்கிற வாதத்தை எடுத்தாலும் நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, நாங்கள் பிஹெச்டி முடிக்கலனாலும் பரவாயில்ல, எல்கேஜியாகவே இருந்திருக்கிறோம், ஆனால் எங்கள் எல்கேஜி ஸ்டூடெண்ட்டான எங்களுக்கே இவ்வளோ விஷயம் தெரியுது, இவ்வளோ விஷயத்தை நாங்கள் முன்வைக்கிறோம், இந்த விஷயத்தை அரசியலாக நாங்கள் தொடர்ந்து முன்னெடுக்க போகிறோம், தொடர்ந்து பிரச்சாரம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு டீட்டெயில்களை தகவல்களை அங்கே கொடுத்துருந்தாரு அண்ணன் திருமா. அவ்வளவு நெருக்கடிகளுக்கு இடையிலையும் நாங்கள் 40 வருஷமாக போதைக்கு எதிராக இயங்குறோம்னு சொல்கிற அன்புமணியோ இல்லது ராமதாஸ் அவர்களோ எங்கேயுமே இந்த அளவுக்கு பேசுனது கிடையாது. அதனோட ஆபத்து குறித்த இந்த அளவுக்கு டீட்டெயிலாக விளக்குனது கிடையாது. ஏன் போதைக்கு எதிராக இயங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சீமானை நம்ம அந்த கேட்டகரியிலே சேர்க்க முடியாது. நான் கல்லூரி போகும்போதே கல்லு குடிச்சிட்டு போனவன்னு சொல்லி கேனத்தனமாக கேடுகட்டத்தனமாக இளைஞர்களை வழி நடத்தக்கூடிய ஒரு நபர், அந்த நபர் இன்றைக்கி திமுகவுக்கு நட்பு சக்தியாக மாறி இருக்காருன்னு கேள்விப்படுறோம். அது வேற அரசியல். அப்போது அன்புமணியை பற்றியோ சீமானை பற்றியோ அண்ணாமலையின் நிலைப்பாடு என்ன? அவர்கள் முன்னெடுக்கக்கூடிய இந்த போதை சார்ந்த விஷயங்களில் சீமானோட நிலைப்பாடை அண்ணாமலை எப்படி எதிர்கொள்ள போகிறார், அன்புமணியோட நிலைப்பாடை அண்ணாமலை எப்படி எதிர்கொள்ள போகிறார்? அன்புமணியை அண்ணாமலையோட இந்த போதை எதிர்ப்பு மாநாட்டுக்கு விமர்சிக்கலை, இல்லை சேர்ந்து பயணிக்க போகிறீங்களா, என்ன உங்களோட நிலைப்பாடு? இது எதுவுமே இவங்க யாருமே அறிவிக்க மாட்டாங்க. இது அத்தனைக்கும் காரணம் அவங்க முதலாளி. பிள்ளைங்களா, நான் பார்த்து பண்ணுற பிள்ளைங்களா, உங்களுக்கு எல்லாத்துக்கும் தேவையானதை செய்வேன், சொன்ன பேச்சு கேட்டுக்கிட்டு இருக்கணும், இல்லைன்னா பிடிச்சி உள்ளே போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முதலாளி சொல்லியிருக்காரு. அடுத்து நிறைய அண்ணாமலை பேசியிருக்காரு. நம்ம நிறைய அதில் பேச வேண்டிய விஷயம் இருக்குது. அதில் மிக முக்கியமான விஷயம் அண்ணாமலையோட புத்திசாலித்தனம். நிறைய அண்ணாமலை பேசியிருக்காரு. அதில் முக்கியமான விஷயம் நம்ம விஷயமாக பார்க்க வேண்டியது ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்த அண்ணாமலையோட புத்திசாலித்தனம், பாரதிய ஜனதா கட்சியோட மாநில தலைவராக இருந்த அண்ணாமலையோட புத்திசாலித்தனம் எந்த அளவுக்கு உச்சம் தொட்டிருக்கு, எவ்வளோ அனுபவம் இருக்குது, எவ்வளவு கல்வி அறிவு இருக்குது. 20,000 புத்தகத்தை படிச்சிருக்காரு அண்ணாமலை. என்னமா அறிவு சொட்டு வெளியே வலிஞ்சு ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னா, அண்ணாமலை அந்த மேடையில் சொல்கிறாரு, காவல்துறையெல்லாம் பண்ணுங்கண்ணே, காவல்துறையெல்லாம் பண்ணுங்கண்ணே, போதைக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பாங்கண்ணே. ஆனால் காவல்துறையால் என்ன பண்ண முடியும்னா, கஞ்சா விற்கிறவங்கள கைது பண்ண முடியும், சாராயம் விற்கிறவங்கள கைது பண்ண முடியும், ஆனால் அதை வாங்கணும்னு நினைக்கிறவங்கள கைது பண்ண முடியுமா அப்படின்னு அண்ணாமலை புத்திசாலித்தனமாக தன்னோட ஐபிஎஸ் மூலையை கசக்கி புளிஞ்சு ஜூஸ் போட்டு ஒரு டம்ளரில் அங்கே கொடுத்துட்டார். குடிக்கணும்னு நினைக்கிறவங்கள கைது பண்ண முடியுமா? செய்த அரசு செய்யும், அரசு செய்கிறாங்க, காவல்துறை இருக்கிறாங்க, எங்கே செய்வாங்க? சப்ளையை கண்ட்ரோல் பண்ணுவாங்க, கஞ்சா விற்கிறவனை போய் தூக்கிட்டு போவாங்க. ஆனால் கஞ்சாவை வாங்க வேண்டும் என்று நினைப்பவர்களை காவல்துறை பிடிக்காதுங்க. கஞ்சாவை வாங்கணும், நான் டிப்ரெஷனில் இருக்கேன், ஆங்ஸைட்டியில் இருக்கேன், ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கேன், லவ் பிரேக்கப்பில் இருக்கேன், காவல்துறையினால் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. நாம தாங்க கஞ்சா குடிக்கணும்னு நினைக்கிறவங்களையும் கைது பண்ணலாம், குடிச்சவங்களையும் கைது பண்ணலாம். ஏன்னா கஞ்சா இங்கே லீகல் கிடையாது இல்லை. ஆனால் அது ஐபிஎஸ் அதிகாரிக்கு தெரியல போல், முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரின்றதுனால மறந்துட்டார் போல். அதனாலங்கன்னா
காவல்துறை கட்டுப்படுத்திருங்கண்ணா, காவல்துறை நம்ம குறை சொல்கிறதுக்கு இல்லைண்ணா. சப்ளையை நிறுத்துவாங்க, ஆனால் குடிக்கிறத நிறுத்த முடியுமா? இதுதான் இங்கே தான் நீங்கள் அந்த அண்ணாமலையோட யானைப்பால், நீங்கள் யானைப்பால் குடித்து ஞானம் வளர்த்த விஷயத்த நீங்கள் கவனிக்கணும். காவல்துறை சப்ளையை நிறுத்துவாங்க, ஆனால் குடிக்கிறத நிறுத்த முடியுமா? ஐயால காவல்துறை வியாபாரத்தை, விற்பனையை, மாநிலத்துக்குள்ள உள்ள புழக்கத்தை நிறுத்தினா எப்படி அவன் அதை கன்சியூம் பண்ணுவான்? அதை எப்படி நுகர்வான்? அதை எப்படி வாங்குவான்? காவல்துறை சப்ளையை நிறுத்திடுவாங்கண்ணா, ஆனால் குடிக்கிறவங்களை நிறுத்த முடியாதுண்ணா. எப்படி நான் குடிக்காம கஞ்சா சப்ளை பண்ணுறதை நிறுத்திடுவாங்களா, ஆனால் கஞ்சாவை எடுத்துக்கிறவனை நிறுத்த முடியாதான்? இவ்வளோ பெரிய புத்திசாலித்தனமான விளக்கத்தை எந்த மாநாடும் இதில் விசிகா இந்த மாதிரியான அறிவு கொடுக்குறதுல தோத்துருச்சு. அது நம்ம ஒத்துக்கிறோம். ஐ அக்செப்டட். எனக்கு தெரிஞ்சு விசிகாவில் எல்லாரும் ஒத்துக்குவாங்க. அண்ணாமலை மாதிரியான இந்த அறிவை அவங்க கண்டிப்பாக அவங்க தொண்டர்களுக்கு கொடுக்கல. சப்ளையை நிறுத்திடுவாங்களாம் அந்த காவல்துறை, ஆனால் அவங்க எடுத்துக்கிறது தடுக்க முடியாதான். என்னங்கய்யா உருட்டுது? கள்ளச்சாராயம் காசுறவங்களை தடுத்துருவாங்களாம், ஆனால் கள்ளச்சாராயம் கொடுக்குறவங்கள தடுத்து நிறுத்த முடியாதான். காய்ச்சிறவனை நிறுத்திட்டா எப்படி சப்ளை ஆகும்? சப்ளை பண்ணுறவனை தடுத்துட்டா எப்படி அவன் குடிப்பான்? இந்த அறிவை வச்சுக்கிட்டு தான் ஐபிஎஸ்ஸாக உருட்டி அங்கே உருட்டுனது போதும் அப்படின்னு சொல்லிட்டு பாரதிய ஜனதா கட்சியில் கொஞ்சம் உருட்டு விட்டு இப்போ தனியாக கட்சி ஆரம்பிக்க சொல்லி உருட்ட விட்டுருக்காங்க அண்ணாமலையை. எச்சரிக்கையாக இருந்துக்குங்க. இவ்வளோ அறிவு இருக்குது, இந்த அறிவு நமக்கு செட் ஆகாது அண்ணே, இவன் வேணாம்னே நமக்கு அப்படின்னு நான் நம்ம பசங்களை பார்த்து எல்லாரும் கேட்டுக்கிறேன். அண்ணே இவன் நமக்கு வேண்டவே வேண்டாம். அதுவும் அண்ணாமலை எல்லாரும் என்ன கேட்குறாங்க, நீங்கள் இந்தியனா தேசியவாதியா? அண்ணாமலை நீ தேசியவாதியா? இருமார்ப்புடன் சொல்வேன், நான் ஒரு தேசியவாதி. இந்தியனா தமிழனா? எதுக்கு இதுல பிரச்சனை? இந்தியன் என்பதிலே எப்பொழுதும் ஒரு கர்வம். அந்த இந்தியால தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த போராட்டம். இந்தியனா தமிழனா? அந்த சாக்கடை அரசியல்லாம் நமக்கு வேணானே கொய்யால. எது சாக்கடை அரசியல்? பாரம்பரியமாக தமிழ்நாடு ரத்தம், தமிழ்நாடு மரபணு, தொடர்ந்து ஆதிக்கத்தை எதிர்க்கக்கூடிய ஒரு மரபணு கொண்ட இனம் இந்த தமிழ் இனம். அதனால தான் ஆண்டு காலமாக பாரம்பரியமாக இந்திய ஒன்றிய அரசு இந்திய திணிக்கும் போது கூட நாம் தொடர்ந்து பல உயிர்களை ஈகம் செய்து இங்கே கடைசியாக சிவாதிலீபன் வரைக்கும் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர்னு வாழ்கிற கூட்டமும் இந்தியனும் ஒன்றா? உலகத்திலேயே மொழிக்காக உயிரை ஈகம் செய்யக்கூடிய ஒரு இனம் கிடையவே கிடையாது. கேள்விப்பட்ட வரைக்கும், வரலாற்று அறிஞர்கள் சொல்கிற வரைக்கும், வரலாற்று ஆய்வாளர்களே எங்களுக்கு தெரிஞ்சு அப்படி இல்லைங்கிறாங்க. அப்படி மொழிக்காக உயிரை கொடுக்குற ஒரு பேரினமும், உயிரை கொடுத்தாவது இந்த மொழியை காக்கணுங்கிற ஒரு இனமும் இந்தியனும் ஒன்றா? அவன் என் மொழியை சிதைச்சி இன்னொரு மொழியை, அதுவும் இன்னொரு தாய்மொழியாக இருந்தால் பரவாயில்ல, பொதுவாக எல்லாரோட தாய்மொழியும் அழிக்க ஒரு பொதுவான மொழி அப்படின்னு சொல்லிட்டு இந்திய திணிக்கிறான். நாங்கள் வேலை செய்கிற இடத்துல எங்கள் மொழி இல்லாமல், நாங்கள் தினம் போயிட்டு வர தொடர்வண்டி நிலையங்களில் எங்கள் மொழி இல்லாமல் இந்திய திணிக்கிறான். நாங்கள் போயிட்டு வர தினம் எங்கள் பயன்பாட்டுக்கு பயன்படுற வங்கிகளில் இந்திய திணிக்கிறான். நாங்கள் எங்கே திரும்பி நின்னாலும் இந்தின்னு இருக்கு. காலங்காலமாக போராடிக்கிட்டு உயிர் தியாகம் செஞ்சுக்கிட்டே இருக்கும். யாரை எதிர்த்து உயிர் தியாகம் செய்கிறோம்? யார் எங்களை திணிக்கிறா? யார் எங்களை அடக்கிறா? யார் எங்களை அடக்கி ஆளணும்னு நினைக்கிறான்னா இந்தியன் தான், இந்திக்காரன் தான். இல்லை இந்திய திணிச்சு ஆதிக்கத்திலே இருக்கணும்னு நினைக்கிறவன் தான் இந்த பார்ப்பனிய பனியா கும்பல் தான். பார்ப்பனிய எங்கள் மீது இந்திய திணிச்சு, சமஸ்கிருத திணிச்சு எங்களை அடக்கி ஒடுக்கி எங்களை மருத்துவம் படிக்க விடாமல் பண்ணுறதும் அந்த பார்ப்பன பனியா தான். அவனும் இந்தியன்னு சொல்லிக்கிறான், நானும் இந்தியன்னு சொல்லிக்க முடியுமா? என்னை கொல்றவனும் இந்தியன்னு சொல்லிப்பான், நானும் இந்தியன்னு சொல்லிக்க முடியுமா? அது அப்புறம் எப்படி நாங்கள் பெருமையாக இந்தியன்னு சொல்லிக்க முடியும்? நீ என்ன தேசியவாதி? நீ தேசியவாதின்னு சொல்கிறதுக்கு பெருமை என்ன? வெங்காயம் இருக்குது தேசியவாதின்னு சொல்லி பெருமைப்படுறதுக்கு? எதுக்கு பெருமை பண்ணோம் நாங்கள் தேசியவாதின்னு சொல்லி? தமிழன்னு சொல்லி பெருமைப்படுறோம், தமிழன்னு உயிரை கொடுக்குறோம். எங்களுக்கு பெருமை தான். எங்கள் மொழிக்காக நாங்கள் எங்கள் உயிர் தியாகம் செய்கிறோம், ஈகம் செய்கிறோம். ஈகம் செய்கிற அளவுக்கு இன்னமும் ஒடுக்குமுறையை தொடுத்துக்கிட்டு இருக்கே அந்த இந்தியாவை நாங்கள் ஏன் பெருமையாக கருதணும்? ஏன் கருதணும்? ஒன்றியம்தான் இது. எல்லா மாநிலமும் ஒன்றிணைஞ்சு ஒன்றா சேர்ந்து வாழலாம் ஒரு பாதுகாப்புக்காக. ஆனால் ஒன்றா சேர்றதே எங்களுக்கு பாதுகாப்பான சூழல் இல்லைன்னா எப்படி ஒன்றா சேர்ந்து வாழ முடியும்? இது வெறும் ஒன்றியம்தான். இது சுதந்திரத்துக்கு முன்னாடி இந்தியான்னு ஒரு நாடு கிடையாது. ஹைதராபாத்து கூட கடைசியாக சேர்ந்த மாநிலம் இந்தியா கூட. அதுக்கு தனி அரசாட்சி இருந்துச்சு. அதே போல் தான் நம்ம காஷ்மீரும். ஏன் இங்கே இருக்கிற பாண்டிச்சேரிக்கு நீ கொண்டாடுற சுதந்திர தினம் கிடையாது?
பாண்டிச்சேரிக்கு அதுக்கு தனியான சுதந்திர தினம். 1947 சுதந்திர தினம் கொண்டாடுறோம் இல்லையா, அதுக்கு பாண்டிச்சேரி கிடையாது. அது பிரெஞ்சு ஆதிக்கத்திலிருந்து அது தனியாக அதுக்கப்புறம் விடுபட்ட ஒரு 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 பகுதி. அதனால தான் அது இன்னமும் தனியாக இருக்குது. இப்படி இப்போ இந்தியான்னு சொல்லிக்கிற எல்லா மாநிலமும் வெவ்வேறு ஆதிக்கத்தின் கீழே 500க்கும் மேற்பட்ட குறுநில மன்னர்களால் ஆளப்பட்டு வெள்ளையர்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சு அது பல வரலாறு இருக்குது. எல்லாரும் சேர்ந்து ஒன்றா இருப்போம் அப்படின்னு உருவாயிருக்கு, அவ்வளோதான். மாநிலங்களோட ஒருங்கிணைப்பு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் மொழிவழி மாநிலமாக பிரிஞ்சுக்கிருக்கோம் நம்ம மாநிலங்களோட ஒன்றிணைந்து ஒரு நாட்டை உருவாக்கிட்டு நாடு தான் மாநிலம் கிடையாதுன்னா எப்படி கிடையாது? என்னையா இருக்குது இந்தியன்னு சொல்லி பெருமைப்பட்டுக்கிறதுக்கு? ஏன் நாங்கள் தமிழன்னு பெருமைப்படுறதை தாண்டி, தமிழை நேசிக்கிறத தாண்டி இந்தியான்னு சொல்லிக்கிறதுக்கு என்ன இருக்குது எங்களுக்கு? ஒரு படிக்க விட மாட்டான் வெக்கம் கெட்ட நாட்டில். நான் விருப்பப்பட்டு ஒரு மருத்துவர் ஆக முடியல இந்த நாட்டில். மருத்துவ படிப்பு கொஷின் பேப்பரை இராணுவ ஹெலிகாப்டரில் கொண்டு வரங்கிறான். வெக்கங்கெட்ட நாடு. வெக்கமா இல்லை? இந்த கேடுகட்ட வெக்கங்கெட்ட நாட்டையா நாங்கள் இந்தியன்னு பெருமையாக பேசிக்க முடியும்? என்னை படிக்க விட மாட்டான்யா. என்னை படிக்க விடாத நாட்டை எப்படி நான் பெருமைன்னு சொல்ல முடியும்? இதில் நான் அண்ணாமலை பேசிக்கிறார், நான் இந்து தாங்கன்னா அதில் எந்த சந்தேகம் வேணாங்கன்னா, நான் விபூதி வச்சுக்கிறேன்னா, பொட்டு வச்சுக்கிறேன்னா, ஆனால் அதெல்லாம் வீட்டில் வச்சு பூட்டிட்டு வந்துடுறேன்னா, வெளியே வரும்போது நான் பொதுவான ஆள்னா. என்னுடைய மதம், நான் ஒரு ஹிந்து. திருநூறு வைக்கிறேன், பொட்டு வைக்கிறேன், குங்குமம் வைக்கிறேன். வீட்டிலிருந்து வெளியே வரும் பொழுது என்னுடைய மதத்தையும் சாதியையும் வீட்டிலே வைத்து பூட்டிவிட்டு சாமானிய மனிதராக, அனைவருக்கும் பொதுவான மனிதராக உங்கள் முன்னால் இருக்கின்ற. என்ன நீ இந்து? அதுவும் இந்துக்கு இவர் டெபினேஷன் கொடுக்குறாரு, யாரையும் மேலே கீழே பார்க்காத இந்துவான். உண்மையான ஹிந்து அனைவரையும் சமமாக பார்ப்பான், அனைவரோடும் சமமாக இருப்பான். யாரும் பெரிது யாரும் சிறிதென்று பேச மாட்டான். அனைவரும் ஒரே நேர்கோட்டு பாதையில் செல்ல வேண்டும் என்று சொல்வான். அதாங்க என்னுடைய ஹிந்து. நீ ஒரு குரூப் இருக்குல்ல, உன் முதலாளி கூட்டம் இருக்குல்ல, இப்போவும் உனக்கு அவங்க தான் முதலாளி. அந்த குரூப் எந்த குரூப்பாக சொல்லுமா? இல்லை அப்படி சொல்கிற இப்போ சரி, நீ எல்லாரையும் சமமாக பார்க்குற இந்து அப்படி தானே? அப்போ சமமாக பார்க்காதவங்கள எதிர்க்கணும் தானே? அதுக்கு எதிராக பிரச்சாரம் செய்யணும் தானே? அதுக்கு உனக்கு திராணி இருக்கா? உனக்கு தெம்பு இருக்கா? தில் இருக்கா? ஏற்றத்தாழ் நம்ம எல்லாம் இந்துவாக கூட இருந்துக்கலாம். பொட்டு வச்சுக்க. முதல்ல பொட்டு வைக்கிறது இந்துக்கான அறிகுறியா? இங்கே இந்துங்கிற மதம் யாராவது பிரச்சனைங்கிறாங்களா? நீ பொட்டு வச்சுக்கிறதையோ சாமி கும்பிட்றதையோ பிரச்சனை சொல்கிறாங்களா? அதில் கடைபிடிக்கப்படுற ஏற்றத்தாழ்வும் தீண்டாமையும் தான் எங்கள் பிரச்சனை. நாங்களும் இந்துக்களாக இருக்கிறோம், சாமி கும்பிட்றோன்னு சொல்லிக்கிற மக்களை தான் கோயிலுக்குள்ளே விடாமல் இன்னி வரைக்கும் அராஜகம் பண்ணிக்கிட்டு இருக்கு ஒரு கும்பல். சிதம்பரத்தை எடுத்துக்க, சிதம்பரம் கோயிலில் எவ்வளோ அராஜகம் நடக்குது? இங்கே இந்துங்கிறது பிரச்சனை இல்லை ராஜா. அண்ணாமலைங்கண்ணா, இந்துங்கிறது பிரச்சனை இல்லை. அப்படி சரி, இந்துங்கிறது சமத்துவமான ஒரு மதம் அப்படின்னா, சமத்துவமின்மையை இந்து மதத்தின் பேரால் கற்பிக்கிறான்ல, அந்த சமத்துவமின்மையை செலுத்துறான்ல சக மனிதன் மேலே, அவனை எதிர்க்க உனக்கு துணிச்சல் இருக்கா? தெம்பு இருக்கா? உனக்கு தில் இருக்கா? உனக்கு அது முடியுமா? உன்னால் பண்ணிப்பாரு. அப்புறம் ஓனர் கூப்பிட்டு தலையிலே 4 தட்டி தட்டி உன்னை என்ன பண்ண சொன்ன, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, போய் அப்படி ஓரமாக உட்காரு. தெரியும் தானே எல்லாருக்கும்? முடியுமா? உன் முதலாளி எடுத்து பேச முடியுமா? முடியாது இல்லை. இதில் வேறு இவருக்கு இந்து தத்துவமா? அது இந்து என்பவன் அனைவரையும் சமமாய் பார்ப்பான், அவனே இந்து அப்படியா? அது அண்ணாமலையின் இந்து தத்துவமா? போய் தஞ்சாவூரில் கல்வெட்டில் எழுதி வச்சுட்டு செதுக்கி வச்சுட்டு அங்கேயே உட்காந்துக்க. சமமாய் பார்ப்பான்றல்ல, அந்த பார்ப்பா எவனும் இங்கே சமமாக பார்க்கறதில்ல. ஏன் அவன் பார்த்தா என்ன பார்க்கலனா இல்லைன்னா, அவன் தான் இந்து மதத்துக்கு அத்தாரிட்டின்னு சொல்லிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கான். அவன் தான் எல்லா இடத்துலையும் ஆதிக்கம் செலுத்திக்கிட்டு இருக்கான். இங்கே எல்லாரும் பொட்டு வச்சுக்க தயாராக இருக்காங்க, சாமி கும்பிட தயாராக இருக்காங்க. கூட்டு போக வேண்டியதானே கருவறைக்கு. அப்புறம் நொட்டு வெல்ல இந்துன்னா எல்லாரும் உள்ளே போயிட முடியாதுங்க, கருவறைக்குள்ளே போயிட முடியாதுங்க. அப்போ அதுக்குன்னு பெரிய பருப்பாக இருக்கணுங்க, அதுக்கு நடு மண்டையிலேருந்து பிடிங்கிட்டு வெளியே வந்திருக்கணுங்க, தலையில் பிறந்திருக்கணுங்க அப்படின்னா அப்போ சொல்வேல்ல. அதை எடுத்து பேசுவேன் நீ? உனக்கு துணிச்சல் இருக்கா? உனக்கு அதை எடுத்து பேச? இந்து தத்துவம் சொல்கிறாரா இவர்? இந்து தத்துவம் வீத லீடர்ஸ் அமைப்புன்னு ஆரம்பிச்சுட்டு நாங்கள் ஜென்சி கிட்ஸுகளை ஒருங்கிணைக்கிறோன்னு சொல்லிட்டு, நாங்கள் இந்த காலத்துக்கு அரசியல் மாற்றம் ஏற்படுத்துகிறோன்னு சொல்லிட்டு இந்து தத்துவத்தை சொல்லிக்கிட்டு இருக்காரு இவர். ஏற்கனவே இருந்த அரசியல் பழசுன்னு தான் இங்கே மாற்றத்தை கொண்டு வந்தான்ட்டு ஏதோ கொஞ்சம் பேர் வாக்களிச்சிருக்கான். இவர் அதுலேருந்து மாற்றத்தை கொண்டு வரன்ட்டு இவர் போயிட்டார் இந்து தத்துவத்துக்கு. இந்து தத்துவத்தை எவையா அவங்ககிட்ட கேட்டான்? இங்கே கீதையை விட்டு கிளிகளின்னு கிழிச்சிக்கிட்டு இருக்கோம் நாங்கள். இவர் இந்து தத்துவம் புதுசாக நொட்ட வந்துட்டார் இவர். இதில் இந்தியன் தமிழனுக்கு விரோதியா, இல்லை தமிழன் இந்தியனுக்கு விரோதியா? ஆமாம், நாங்கள் யாரும் சொல்லலை.
தமிழன் பக்கத்து நாட்டு இராணுவத்தால் சுட்டு கொல்லப்பட்டா இலங்கையில் எல்லையே கடலில் போய் எல்லையை தாண்டிட்டாங்கிறான். அறிவு இருக்குமா இருக்காது? அதுக்கு ஒரு நாடு துணை வர மாட்டேங்குதுன்னா அவன் என்ன அந்த நாட்டு குடிமகனை பார்க்க மாட்டேன்னு தானே அர்த்தம். அவனை போய் பெருமை மிகு தேசியவாதிங்கிற இந்தியங்கிற வெக்கமா இல்லை உனக்கு? உன்னை எப்படியா நாங்கள் ஏற்றுக்கிறது? உன்னை எதுக்காக நாங்கள் ஏற்றுக்கணும்? தமிழ்நாட்டிலேருந்து ஒரு மீனவன் போய் ஒரு மீனவனை பக்கத்து நாட்டுக்காரன் அடித்து கொள்கிறான், கைது பண்ணுறான், சொத்தை பறிமுதல் பண்ணுறான், படகை பறிமுதல் பண்ணுறான். அதை கேட்கறதுக்கு துப்பு கிடையாது எந்த அரசாங்கம் இருந்தாலும் டெல்லியிலேருந்து இன்னி வரைக்கும். அதை எப்படி நாங்கள் பெருமையாக கருத முடியும்? கேட்க முடியுமா? நீ கேட்பியா? நீ இதில் வந்து தமிழனுக்கு எதிரி இந்தி இல்லை, இந்தியனுக்கு எதிரி தமிழன் இல்லை. நாங்கள் இந்தியனை எதிரியாக பார்க்கல, ஆனால் இந்திக்காரன் எங்களை எதிரியாக தானே பார்க்குறான். அதனால தானே நாங்கள் மீனவன் போய் செத்தாலும் கேட்க மாட்டான், நாங்கள் புயலில் மாட்டிக்கிட்டாலும் கேட்க மாட்டான், எங்களுக்கு கல்வி நிவாரண நிதி கல்வியை சேர வேண்டிய நிதியும் தர மாட்டான், எங்களை படிக்க விட மாட்டான், எதுவுமே பண்ண மாட்டான். அப்புறம் என்ன இதுக்கு இந்தியனு? என்னத்துக்கு இந்தியனு? யாரை எதிரியாக பார்க்குறது? நாங்கள் பார்க்குறோமா, அவங்க பார்க்குறாங்களா? யார் இந்த மக்களை ரெண்டாம் தர குடிமக்களாக பார்க்குறது? அதன் பிறகு இவர் சாதி பெருமை வேறு பேசுகிறார். இவர் இதில் போகிற போக்கில் நாங்கள் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தோம், உங்களை மாதிரியே நாங்கள், அதனால் நாங்கள் யாரையும் பழிச்சொல் சொல்ல மாட்டோமா? குடும்பத்தை சார்ந்த விவசாய குடும்பத்தை சார்ந்த நாம் யாருமே வெளியே வரும் பொழுது ஒரு பழிச்சொல்லை சொல்லி வெளியே வரமாட்டோம். ஏன் விவசாய குடும்பத்தில் பிறக்காதவெல்லாம் பழிச்சொல் சொல்லிட்டு இருக்கானா? விவசாய குடும்பத்தில் பிறந்தவன் தான் சரி. விவசாய குடும்பத்தில் பிறந்தவங்க யாருமே பழிச்சொல் சொல்கிறது இல்லையா? இவர் பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து வெளியே வந்துட்டாராம், ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை திட்டமாட்டாராம். காரணம் இவர் ஜாதியாம். இவர் விவசாய குடும்பத்தில் பிறந்த ஜாதி, அந்த ஜாதினால இவர் பழி சொல்ல மாட்டாராம். மீதி பேருக்கெல்லாம் வேலை வெட்டி இல்லையா? ஜாதி பெருமை மாரி பேசிகிட்டு இருக்கீங்களோ மேடை போட்டு? இந்த மாதிரி நிறைய திருட்டு கும்பல் வந்துக்கிட்டே இருக்கும் நண்பர்களே. நீங்கள் வந்து விழிப்போடு இருக்கணும். இங்கே பாருங்கள், இதனோட நோக்கம் பாருங்கள். இங்கே அண்ணாமலை கூட்டத்தை கூட்டுறது வந்து எதை காட்டி கூட்டுறாப்புலன்னா, நான் அரசியல் கட்சியாக மாறிடுவேன், 2031 நம்ம ஆட்சி பிடிச்சிருவோம். ஆட்சி பிடிக்கிறாங்க இல்லைங்கிறது அப்புறம் வைப்போமே. ஆனால் இந்த மக்கள்கிட்ட போய் சென்று சேர்றதும் கூட்டத்தை கூட்டணும்னு நினைக்கிறதும் எப்படின்னா, நான் வந்து பெரிய புத்திசாலி, விளம்பரம் பண்ணியிருக்கேன், பெரிய லீடரு, நாளைக்கு ஆட்சி பிடிச்சிருவேன், உங்களுக்கெல்லாம் மாவட்ட செயலாளர், பகுதி செயலாளர், ஒன்றிய செயலாளர், எப்படி டிவிகேயில் யார் என்னன்னே தெரியாமல் திடீர்னு எம்எல்ஏ ஆகிட்டாங்களோ நாளைக்கு நீங்களும் அந்த மாதிரி ஆகிடுவீங்க அப்படின்னு சொல்லி ஆசையை காட்டி கழுத்திருக்கிற கூட்டமாக இந்த கூட்டம் உருவாகிருக்கு. இன்னும் தாவேக்காலே உண்மையை சொல்லப்போனால் ரசிகர் மன்றத்திலேருந்து உழைச்சவனுக்கெல்லாம் இன்னும் அங்கீகாரம் கிடைக்கல. நாளைக்கு அங்கேருந்து அதிருப்தியில் இங்கே வந்துட்டு நான் அண்ணாமலை கொடுத்துருவாருலாம் நினைக்காதீங்க. அங்கேயும் மொத்தம் பாஜகவோட கும்பல். நீங்கள் அந்த கூட்டத்தை பார்த்தீங்கன்னாலே தெரியும், யாரும் புது ஆட்கள் கிடையாது, யாரும் இளைஞர்கள் கிடையாது, எல்லாம் வயசான பீஸுங்க. எல்லாம் பாஜகவில் இந்த அண்ணாமலை கிட்ட மனு போட்டுட்டு சுற்றிட்டு இருந்த கூட்டம். அண்ணாமலை ஏதாவது செஞ்சிருவார், கிழிச்சிருவார் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை பின்னாடி வால் பிடிச்சிட்டு இருந்த கூட்டம் தான் அங்கே வந்து கூட்டத்தை ஆளுக்கு 500 கொடுத்து கூட்டம் வந்திருக்கு. வேறு ஒன்றும் கிடையாது. நம்மளை ஆசையை காட்டி கிணத்துல தள்ள பார்க்குறான், ஆசையை காட்டி அறுக்க பார்க்குறான். எச்சரிக்கையாக இருங்க. வெறும் பதவி ஆசை, மாவட்ட செயலாளர், எம்எல்ஏ, எம்பின்னு நாளைக்கெல்லாம் நீ எம்பியாக இருப்ப நினச்சிப்பார், நாளைக்கெல்லாம் நீ எம்எல்ஏவாக இருப்ப நினச்சிப்பார். அண்ணன் முதலமைச்சரானா நீ தான்டா அமைச்சரே அப்படின்று விளையாட்டு காட்டிக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு இவர்கள் நினைப்பது போல ஒரு மாநிலம் கிடையாது. இளைஞர்கள் இந்த மாதிரியான அயோக்கியர்களை நம்பி போய் ஏமாந்துடாதீங்க. எச்சரிக்கையாக இருங்க. உண்மையாக மது ஒழிக்கணுங்கிறவன் வெறும் கோயிலுக்கு முன்னாடி இருக்கிற கடையை மூடணுன்னு, ஏன் கோயிலுக்கு முன்னாடி கடை இருந்தேன்னா நமக்கு ஆத்திரம் வருது. குடியிருப்புக்கு இடத்துல கடை இருக்குது. ஆனால் திருமாச மாநாட்டில் சொன்ன மாதிரி எளிய மக்கள் வசிக்கிற இடத்துல டாஸ்மார்க்கை வச்சுருக்கான், அதை தூக்க துப்பு இல்லை, அதுக்கு எதிராக போராட மாட்டேற. கோயிலுக்கு எதிராக இருந்தால் என்ன தப்பு? இது அங்கே குளிச்சுட்டு கோயிலுக்கு வந்து போகிறான், என்ன ஆகிட போகுது? அதனால் கோயிலுக்கு எதிர்க்கில் இருக்கிறது தான் டாஸ்மார்க் தான் இந்த சமூகத்தை சீரழிச்சிக்கிட்டு இருக்கா. அப்பையும் பார்ப்பனர்களுக்கான அரசியல், அவனோட அதிகாரத்தை நிலைநாட்டுறதுக்கான அரசியல். குடியிருப்பில் நாசமாக நேற்று இதே அண்ணாமலை நேற்று மாநாடு நடக்கிற அன்னைக்கே தர்மபுரியில் ஒரு டாஸ்மாக் கடையை ஒரு ஊரில் அந்த பகுதியில் அந்த டாஸ்மாக் கடை வந்து மக்களை வந்து சீரழிச்சிக்கிட்டு இருக்குன்னு அந்த கடைக்கு எதிராக போராடுறாங்க. பள்ளி மாணவர்கள் உட்பட போராடுறாங்க. பள்ளி மாணவர்கள் மீது காவல்துறை மூர்க்கமாக தடியடியை நடத்திருக்கு. அதை கேட்க இந்த அண்ணாமலைக்கு துப்பு இல்லைங்க. அண்ணாமலையோட நோக்கம் மது ஒழிக்கிறது இல்லை. எச்சரிக்கையா இருங்க. ஒரு ட்வீட் கிடையாது இன்னி வரைக்கும்.
அந்த அந்த போராட்டத்தை எதிர்த்து. ஏன் அப்போ மது ஒழிக்க போதைக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுறங்கிற அதுக்கு எதிராக தன்னெளிச்ச ஒரு போராட்டம் நடந்திருக்கு. அதை எதிர்த்து நீ போராட்டம் பண்ணியிருக்குமானா இல்லையா? போராட்டம் பண்ணியிருக்கணும்ல, அதை எதிர்த்து அறிக்கை விட்டுருக்கணும்ல. அறிக்கையோடு நிற்கக்கூடாது, களத்துக்கு போக உனக்கு சரியான வாய்ப்பு இல்லை. நீ போயிருக்கணும் தானே, நீ உண்மையிலேயே மக்களுக்கான நிற்கிறவன் தானே நீ. உனக்கு தில் இருந்தா அந்த களத்துக்கு போய் டாஸ்மார்க்கை மூடணும், அது வரைக்கும் நான் போராட்டத்தில் உட்காரன்னு சொல்ல வேண்டியதானே. நீ தான் பெரிய பருப்பாச்சே, நீ போக வேண்டியதானே. நோக்கம் இவர்களுக்கு மக்கள் மீது அக்கறை கிடையாது நண்பர்களே, புரிஞ்சுக்குங்க. திருட்டுத்தனம் தான் இவங்களோட உச்சபட்சம். இவனுக்கு லாபம் அடையணும், இவங்க முதலாளிகள் சொன்ன கட்டளையை நிறைவேற்றணும், அவ்வளோதான். அப்படின்னா அங்கே பள்ளி மாணவர்கள் அடிபட்டிருக்கிறதுக்கு இன்னத்துக்கு போய் நின்றுருக்கணுமா இல்லையா? கோயிலுக்கு முன்னாடி இருக்குது, குளத்துக்கு முன்னாடி இருக்குது அப்படின்னு டாஸ்மார்க் பேசியிருப்பான். மூடுனா இழுத்து மூடு எல்லாத்தையும். அதுனா கோயிலுக்கு முன்னாடி, குளத்துக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் முழு மதுவிலக்குக்கு பேசு. முழு மதுவிலக்கை பேசிட்டு நீ வந்து விழிப்புணர்வு பிரச்சாரம்னு சொல்கிறதே எப்போ நடத்தணும்? முழு மதுவிலக்கை அமல்படுத்திட்டு அந்த பழக்கத்துக்கு உட்பட்டவங்களுக்கு அதுக்கான சமூக நல மையங்களை அமைச்சிட்டு தொடர் பிரச்சாரம். இது இல்லைனாலும் பரவாயில்ல, இது அவங்கள அந்த அந்த எண்ணங்கள்லேருந்து மீட்டெடுக்கிறதுக்காக பிரச்சாரம் பண்ணணும், விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். தெருவுக்கு டாஸ்மார்க் கடையை திறந்து வச்சுட்டு குடியிருப்பு பகுதிகளெல்லாம் நாசம் பண்ணிட்டு இங்கே கோயிலை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கு. தொடர்ச்சியாக போன அரசாங்கமும் அப்படி தான் பண்ணுச்சு. நாங்கள் 4000 கோயிலுக்கு குடமுழுக்கு பண்ணிட்டோம். யார் கேட்டா உன்னை 4000 கோயிலுக்கு குடமுழுக்கு பண்ணுறதுக்காக தேர்ந்தெடுத்தாங்க? கோயிலை கழுவி சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு அவனை ஆட்சியில் அமர வச்சாங்க. வெறும் நிர்வாகம் பண்ணியான்னா உன்னை என்ன வேலை உனக்கு குடமுழுக்கு பண்ணுறதுக்கு? நிலங்களை மீட்கிறீங்களா? அதுலேயும் இங்கே அண்ணாமலையும் பேசியிருப்பார். இனாம் சொத்துக்களை மீட்டிருக்காங்க, அதுக்கு அண்ணாமலை ஆதரவு கொடுத்துருக்காங்க. தனியாக பேசணும், நம்ம கண்டிப்பாக தனியாக பேசுவோம். அது தனியாக விவாதிக்க வேண்டிய விஷயம். அதில் நிறைய குளறுபடிகள் இருக்குது. அப்படி எல்லாரும் கோவில்னு நான் கோவிலுக்கு நல்லது செய்கிறேன்னு சொல்லி ஏமாற்றி உங்களை வாக்கு வாங்கி ஜெயிச்சிடலான்னு நினைக்கிறாங்க. இங்கே மனிதர் நாங்கள் வாக்கு வாங்கி தேர்ந்தெடுக்கிறது நீங்கள் கோயிலுக்கு சிலைக்கு கழுவி விட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு கிடையாது, மக்களுக்கு நன்மை செய்கிறதுக்குங்கிறத புரிஞ்சுக்கணும். இளைஞர்கள் இந்த மாதிரியான நபர்களோட எச்சரிக்கையாக இருக்கணும். இவர்கள் நோக்கம் மக்கள் வந்து முன்னேறணுங்கிறதோ அவங்க வந்து மீண்டு வரணும் அப்படிங்கிறதோ கிடையாது. அவர்கள் முதலாளிகள் வேலையை செய்யணும், அதன் பலனாக இவர்களுக்கு 4 பிஸ்கெட் கிடைக்கும், அவ்வளோதான் விஷயம். நன்றி.